டிசியோட ஐகான் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோனாலே சூப்பர்மேன் தான் சொல்லுவாங்க. பட் அந்த ஆளுக்கு வீக்னஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமானது கிரிப்டனைட் தான். இந்த கிரிப்டனைட்லேயே வகைப்படுத்தி வச்சிருக்காங்க கலர் கலராக. அது ஒரு ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு அஃபெக்ட் இருக்குமா. வாங்க மொத்தமா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் கிரீன் கிரிப்டனைட். இது மூலியமா சூப்பர்மேனோட சோலார் செல்ஸை கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்த முடியும். ஒரு நார்மல் மனுஷனாவே மாத்திடலாம் இது கிட்ட இருக்கும் போது. ஆனா இதுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டாருன்னா சூப்பர்மேன் பேக் டு த ஃபார்ம். அடுத்து ரெட் கிரிப்டனைட். இந்த கிரிப்டனைட் சூப்பர்மேனோட பவர் எல்லாம் எடுக்காது. பட் காமிக்ஸ்ல ஒரு தடவை இந்த கிரிப்டனைட்டை யூஸ் பண்ணி சூப்பர்மேன் அட்டாக் பண்ணும்போது சூப்பர்மேனை டிராகனா மாத்தி விட்டுரும். இன்னொரு தடவை சூப்பர்மேனுக்கு 2 தலையை கொண்டு வந்துரும். அந்த மட்டும் ஒரு சைடு எஃபெக்ட் தான் கிரியேட் பண்ணும் இந்த கிரிப்டனைட். ஐ மீன் உருவ மாற்றம் அந்த மாற்றம். அடுத்து பிங்க் கிரிப்டனைட். இந்த கிரிப்டனைட் மூலியமா சூப்பர்மேனை நீங்கள் கேவாக மாற்றிடலாம். ஐ மீன் பொண்ணுங்க பின்னாடி சுற்றின சூப்பர்மேன் பசங்க பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிருவாரு. ஒரு மோசமான கிரிப்டனைட் தான் இதுவும். அடுத்து ஆரஞ்சு கிரிப்டனைட். ஆரஞ்சு கிரிப்டனைட் வந்து சூப்பர்மேனை எந்த விதமாகவும் அஃபெக்ட் பண்ணாது. ஹியூமன்ஸ்க்கும் எந்த விதமான பவரையும் கொடுக்காது, அஃபெக்டும் பண்ணாது. பட் பெட்ஸுக்கெல்லாம் சூப்பர்மேன் பவரை கொடுத்துரும். எக்ஸாம்பிள் நீங்கள் கிரிப்டோ மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஐ மீன் சூப்பர் பெட்ஸ் மூவி. அதில் இந்த ஆரஞ்சு கிரிப்டனைட் மூலியமாக தான் பெட்ஸுக்கெல்லாம் நிறைய பவர் கிடைச்சிருக்கும். ஐ மீன் கிரிப்டோவை தவிர இன்னும் ஏகப்பட்ட கிரிப்டனைட் இருக்கு. ஆனால் இந்த வீடியோ பார்த்தாது பார்ட் 2ல பார்ப்போம்.